உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானின் உரைநடை, அதில் மிக முக்கியமாக உபதேச குறிப்புகள் அப்படிங்கிற அந்த பத்தி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா மாற்றி யோசி அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த உபதேச குறிப்புகள்ங்கிறது வரிக்கு வரி படிக்க படிக்க அடடா இதுதான் விஷயமா, இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் ஒரு சுழலில் போய் மாட்டிக்கிட்டோமே, திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டுச்சோறு, கொடுக்கப்பட்ட கட்டுச்சோறு இதையே உண்மைன்னு நம்பிட்டோமே, இப்படி இல்லையா அப்படின்ற ஒரு புதிய வெளிச்சம், அப்படியே புது வெள்ளம் அப்படிம்போல திடீர்னு ஒரு மழை வருதுங்கிற போது அப்போது இருக்கின்ற அந்த வெப்பம் சூடு எல்லாம் தணிக்கின்ற ஒரு மழையாக இருக்கும். அந்த சாரல் மழை பெய்யும் போது எவ்வளோ சுகமாக இருக்கும். அப்படியான ஒரு சாரல் மழையாக, ஒரு பகுத்தறிவின் மழையாக நம்முடைய வள்ளல் பெருமானின் உபதேச குறிப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம அதில் தத்துவார்த்தமாக ஒரு படிமமாக சொல்ல வேண்டியதை அவர்கள் புராணங்களாக மாற்றி, கட்டுக்கதைகளாக மாற்றி, இதுதான் நிஜம், இதுதான் நடந்தது என்பதாக உருவேற்றினார்கள். ஆனால் அப்படி இல்லை என்பதை மிக அற்புதமாக தர்க்கமாக நம்முடைய வள்ளல் பெருமான் இதில் நிறுவுகிறார். அதுதான் அதில் மிக முக்கியம். அதில் நாம் பார்க்க வேண்டிய பார்வையை மாற்றுகிறார். ஏதோ ஒன்று சொல்லப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே கொண்டா நான் திரும்பவும் என் தலையை காமிக்கிறேன், என் தலையில் மிளகா அற அப்படின்னெல்லாம் இல்லாமல், நீ சொல்கிறது சரியா, அதை எப்படி நீ நிறுவுகிறாய், அதை முதல்ல எனக்கு விளக்கி சொல் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வைப்பது தான் இந்த உபதேச குறிப்புகளின் நோக்கம். அப்படின்னா வள்ளல் பெருமான் இன்னைக்கு ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதை ஏற்கனவே புராணங்களாக சொல்லப்பட்ட கதை. அதை எப்படி அவர் மாற்றி பார்க்குறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். உபதேச குறிப்புகள் நம்முடைய வள்ளல் பெருமானின் மிக முக்கியமான உரைநடை பகுதி. அவர் சொல்கின்ற அந்த கதையை முதல்ல பாருங்க. பிரம்மதேவன் பத்தினியாகிய சரஸ்வதியை மூக்கறுத்தது யாதெனில், பிரம்மதேவனது சிரசில் ஒரு முகமாகிய அகங்கார தத்துவத்திற்கு உபகருவியாவது அவரது பத்தினியாகிய சரஸ்வதி. மேற்படி கல்வியின் முகப்பை அல்லது முகத்தலையாகிய மூக்கை அறுத்தது என்பது அடக்கியது. இல்லாவிட்டால் அபர ஞானமே ஒழிய பரஞானம் வராது. சரஸ்வதியை மூக்கறுத்தது என்பது காலம் காலமாக புராணமாக நமக்கு சொல்லப்படுவது, வேதமாக நமக்கு சொல்லப்படுவது. ஆனால் அது எதனால் அந்த கதை உருவானது, அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய பார்வையை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அதான் பிரம்மனுக்கு 4 முகம் அப்படிங்கிறது தெரியும். அதில் ஒரு முகமாக அவருடைய மனைவி சரஸ்வதியின் முகம் இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரஸ்வதி என்பது, அந்த தத்துவம் என்பது ஞானத்தின் அடையாளம், அறிவின் அடையாளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஞானம் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சுன்னா என்ன ஒரு தன்னுணர்வு வரும் தெரியுமா? ஈகோ, எனக்கு தான் இது தெரியும், நான் உன்னை விட உயர்ந்தவன், உனக்கு இது தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலையை எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? அப்படின்னா அந்த பிரம்மனின் முகத்தை அறிந்தது என்பது சரஸ்வதியை அறிந்தது. சரஸ்வதியை அறிந்து விட்டால் அங்கே நான் தான் உயர்ந்தவன், நான் தான் உன்னை விட ஞானம் பெற்றவன் என்கின்ற அந்த ஆணவம் அழிந்து போக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அதை ஒரு புதுமையான பார்வையில் பார்க்கிறார். அதனால் திரும்ப திரும்ப அந்த பிரம்மனுக்கு 4 முகம், சரஸ்வதி என்கின்ற ஒரு முகம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இப்படி ஒரு படிமமாக பார்க்க பழக வேண்டும், தத்துவமாக பார்க்க பழக வேண்டும். ஆனால் எளியவர்களுக்கு தத்துவங்கள் புரியாது என்கின்ற நிலையில் அதை ஒரு கதையாக மாற்றினார்கள். ஆனால் அந்த கதையை உருவேற்றி இதுதான் நிஜமாக நடந்தது என்பதை போல் ஒரு தர்க்கத்தை நம்முடைய மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதை வேறறுப்பது தான் நம்முடைய வள்ளல் பெருமானின் ஒற்றை செயலாக இருக்கிறது. அப்படி அவர் வேறறுக்கின்ற இந்த கதையை திரும்பவும் வாசிக்கலாம் பாருங்களேன். பிரம்மதேவன் பத்தினியாகிய சரஸ்வதியை மூக்கறுத்தது யாதெனில், பிரம்மதேவனது சிரசில் ஒரு முகமாகிய அகங்கார தத்துவத்திற்கு உபகருவியாவது அவரது பத்தினியாகிய சரஸ்வதி. இதுதான் அவரோட 4 முகத்தில் ஒரு முகத்துக்கு உபகருவியாவது அவருடைய மனைவியாகிய சரஸ்வதி. அப்படின்னா ஒரு முகம் ஞானத்தின் முகமாக இருக்கிறது, அறிவின் முகமாக இருக்கிறது, எல்லாம் தெரிந்த அந்த தெளிவின் முகமாக இருக்கிறது. ஆனால் அந்த தெளிவின் மூலமாக, அந்த அறிவின் மூலமாக, அந்த ஞானத்தின் மூலமாக கொஞ்சம் ஆணவமும் சேர்ந்து வருகிறது என்பது அந்த ஆணவத்தை அறுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை வள்ளல் பெருமான் சொல்கிறார்.
அப்படித்தான் பார்க்கிறார் அவர் அந்த புராண கதையை. மேற்படி கல்வியின் முகப்பை அல்லது முகத்தலையாகிய மூக்கை அறுத்தது என்பது அடக்கியது. நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு 4-5 டிகிரி வந்துடுச்சுன்னு வைங்களேன், நமக்கெல்லாம் ஒரு தோளை உயர்த்தி நடக்கின்ற அந்த ஒரு தன்மை வந்துவிடும். அதனால் எளியவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்துவிடும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படி ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியின் மூக்கை அறிந்தது அல்லது பிரம்மனின் முகத்தை அறிந்தது தான் இந்த புராண கதையின் அடையாளம், தத்துவம், அர்த்தம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. இல்லாவிட்டால் அபரஞானமே ஒழிய பரஞானம் வராது. அபரஞானம்ங்கிறது வேதம், ஆகமம், அப்புறம் நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாக தெரிந்து கொள்கின்ற அந்த விஞ்ஞான உண்மை, இவ்வளவுதான். இதெல்லாம் அபரஞானம். அப்படின்னா பரஞானம்ங்கிறது என்ன? அபரஞானம் என்பது நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாக தெரிந்து கொள்வது. கண், காது, மூக்கு, செவி, வாய் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களால் அறிந்து கொள்வது தான் அபரஞானம். வேதங்களை அப்படித்தான் தெரிந்து கொள்கிறோம், தத்துவங்களை தெரிந்து கொள்கிறோம், அப்புறம் விஞ்ஞான உண்மைகளையும் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே பகுத்தறிவின் பால் பட்டது. ஐம்புலன்களால் தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லாம் பகுத்தறிவின் பால் பட்டது. அது அபரஞானம் என்றாகிறது. அப்போ பரஞானம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரே, அது வராது அப்படிங்கிறார். அபரஞானம் ஒழிந்தால் ஒழிய பரஞானம் வராது. அப்படின்னா பரஞானம்ங்கிறது என்ன? அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பரஞானம் என்பது மனதால் மட்டுமே அறியக்கூடியது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல சித்தாந்தம். ஐம்புலன்கள் மெய்வாய், கண், மூக்கு, செவியால் தெரிந்து கொள்வது அந்த யாகங்கள், தத்துவங்கள், வேதங்கள், புராணங்கள், விஞ்ஞான உண்மைகள், இது எல்லாவற்றுக்கும் நாம் அறிவை செலுத்த வேண்டும், பகுத்தறிவை செலுத்த வேண்டும். ஆனால் இது மட்டுமே அறிவா அப்படின்னா இல்லை. மனதால் தெரிந்து கொள்வதுன்னு சில உணர்வுகள் இருக்கு இல்லையா. இப்போ நேசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேசம் மனதிலிருந்து தானே உருவாகுது. அதற்கு மெய்வாய், கண், மூக்கு, செவி, இதை தாண்டி மனசில் உருவாவது தான் நேசம், மனசில் உருவாவது தான் அன்பு, மனசில் உருவாவது தான் பாசம். அப்படிங்கும்போது அதைத்தான் பரஞானம் அப்படிங்கிறார். அதாவது நம்ம பேருக்கு பின்னாடி இருக்கிற பட்டங்கள் எல்லாம், பட்டியல் எல்லாம் அபரஞானம். நாம் நம் அறிவால் படித்திருப்பது. அது படித்திருப்பதாலேயே நாம் உயர்ந்தவர்கள் இல்லை. ஏனென்றால் மனதால் வாழ தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் எளியவர்கள், அன்பாக இருக்கக்கூடிய எளியவர்கள், வறியவர்கள் கூட பரஞானம் பெற்றவர்கள். ஏன்னா அவங்கக்கிட்ட அன்பு கொட்டி கிடக்கிறது என்றால் அவர்கள்தான் உண்மையிலேயே ஞானிகள், அவர்கள்தான் உண்மையிலேயே வேதங்கள் கற்றவர்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்போ புரியுதா? அவருடைய உபதேச குறிப்புகள் என்பது ஏற்கனவே நமக்கு பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த கதையை எப்படி நாம் அணுக வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். அதற்கு அறிவின் விளக்கம், பகுத்தறிவின் விளக்கமாக நாம் புரிந்து கொண்டால் மனதுக்கான பாதை தானாக திறக்கும் என்றும் வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்போ பட்டியல் போடலாமா? நம்ம பேருக்கு பின்னால் இருக்கிற பட்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாம் அபரஞானமா அல்லது பரஞானமா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த முறை சந்திக்கும் போது நாம் நிச்சயமாக பதிலை தெரிந்து கொள்ளலாம். அதுவரைக்கும் அபரஞானத்தில் இருக்கின்ற நாம் எல்லாம் பரஞானத்துக்கு செல்வதற்கான பயணத்தை துவங்குவோம். அது ஒன்றுதான் உண்மையான ஞானம் என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். பரஞானத்தின் பயணம் இப்போதிலிருந்தே துவங்கட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.